அப்படி இந்த ஆர்டரை நீதான் பேசி வாங்கியிருப்ப. இல்லம்மா, இந்த அந்த பில்டர் மேடம் இதுக்கு தான் கொடுப்பேன்னு கூப்பிட்டு கொடுத்தாங்க. அமைதியா இருங்க. நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்னதான் மேக்கப் போட கூப்பிடுவாங்க வச்சிருக்காருன்னு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். நீ எனக்கு இந்த ஆர்டரை பண்ணி கொடுன்னு அவங்க சொன்னாங்க. இப்பதான் தெரியும் she is very talented. நல்லதுதான் நடக்குது. விஜயா பாத்தியா? திறமைய பத்தி எனக்கு தெரியாதாங்க. கேக்கல ஏதோ மருமகன்னு. டேய் ஏண்டா ஏன் மருமகளை ஏன் மருமகன் தானே சொல்லணும். இவ மனோ இவ்ளோ பெரிய ஆர்டர் இவளா? தேங்க்ஸ் ஆண்டி. ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைய முகமாக மாறினார். காரணம் 40 லட்சம் கிடைச்சு அவங்க சொல்லவே இல்ல. பாத்தீங்களா, நான் போய் சொல்றேன். எங்க சுத்தி வந்ததுல இருந்து நின்னுகிட்டே இருக்கேமா. கால் வலிக்க போது உட்காருமா. சொல்லிடலாமா? ஐயோ வேணாங்க. இப்பதான் அத்தை கோவத்தை குறைச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. நல்லா இருக்கட்டும் விடுங்க. நல்லா இருக்க கூடாது மீனா. நான் நல்லவன்லாம் ஒண்ணும் சொல்லலைங்க. அடுத்து ஏ மீனா, அங்க என்ன வாய் பேசிட்டு இருக்க? மீனா, அங்க என்ன வெட்டிக்கற தானே? நீ வாய் பேச மட்டும்தான் லாயக்கு. எவ்வளவு பெரிய ஆர்டர் வாங்கி கொடுத்திருக்கா. இதுதான் படிச்சவங்கிறது. ஏய், அங்க என்ன கதை அடிச்சுக்க காபி போடு. மழை காலத்துல கோல்டு வந்துற போது. ஒரு நிமிஷம் அம்மா ஞாபகம் வருதுல. சுக்க நல்லா தட்டி போடு. இனிமையா? ஏய், அவனை விடுறா. வெறுமனே பேச மட்டும்தான் முடியும். இப்படி பசங்களை கம்பேர் பண்ணி பேசாதேன்னா 1000 தடவை சொல்லிட்டேன். இவன் கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்க. அது எனக்கு தான் இன்சல்ட். டேய், நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். நான் இயர்லி டால தேடுறவன். போத் ஆர் நாட் சேம். டேய், ஒரு ஆர்டர் வந்துருச்சு. எனக்கு ரெக்கம் வச்சதுனா ஆசியில பறந்து பறந்து போய் சேர்ந்துரும். மீனா, நீ மத்தவங்க போட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா என்னது கிடைச்சிருக்குது. ஆமாமா, உங்க ஃப்ரெண்ட் கோயில இருக்காங்கல்ல, மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்குது. கூட 275 வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 65,000 ரூபாய். அதே ஒரு வருஷத்துக்கு 19,80,000 ரூபாய். இதுல நல்ல நாளே பொங்கல் தீபாவளி இதெல்லாம் போக மாசல மொத்தத்துல மீனா கோடீஸ். ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின் இதெல்லாம் ஒரு வருஷம் ஆகும். வாங்க வாங்க. அப்போ மீனாவோட பிசினஸ் இப்ப சொல்லுங்கம்மா, யாருக்கு காபி போடணும்? உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா என்ன பலரமான கரெக்டா வராதுன்னு பார்த்தா சொல்றேன். விஜயகாந்த் மாதிரி சின்ன வயசுல இருந்தா மேத்ஸ்ல நீ வீக் ஆச்சே. நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா. 275 ரூபான்னு 20 ரூபாய் லாபம் வச்சு கணக்கு போட்டு பார்த்தேன்ப்பா. நிஜமாவே நீ புத்திசாலிதான். இவ்வளவு பெரிய ஆர்டர் வாங்கிட்டு அது சரி. சரிப்பா. சரிங்க அங்கிள். ஹீரோயின் இப்படி இருக்கீங்க ஏங்க? தலையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா தலைக்குள்ள ஏதோ சரியில்லை. உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதே மீனாவால தானே? மீனா தான் கோகிலா ஆண்டியோட ஃப்ரெண்ட் கிட்ட எல்லார்கிட்டயும் ஏதோ நீங்க தான் அதை பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி எல்லாம் என்னால தியாகியா இருக்க முடியாது. இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு மீனா சொல்லிதான் நான் அந்த பார்ட்டியை போய் பார்த்தேன். நான் இல்லன்னு சொல்லி நல்ல பேரே கிடைச்சிருக்காது. நான் கேட்டு வாங்கின ஆர்டர் கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு. அதுக்காக ஸ்ருதி, நான் தான் உங்ககிட்ட இதை பத்தி பேசாதீங்க. உங்களாலதான் நடத்துங்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த கலா மேடம் எனக்கு முன்னாடியே தெரியும். வாட்? அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் மேக்கப் போட போயிருக்கேன். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்களே போன் மீனா சொல்லி நீங்க அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே அவங்க உங்களுக்கு பழக்கமான. மீனா சொல்லாம இருந்திருந்தா நீங்க அவங்கள மீனா நினைச்சிருந்தா வேற யாருக்குமே சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. எதிர்பார்க்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணலனாலும் சொல்லணும்ல மீனா. அங்க போயிருக்கலாம், ஆனா அவங்களுக்கு என்ன நல்லா தெரிஞ்சதே சொன்னாங்க. கொடுக்கல, என்ன நல்லா தெரியும்ன்றதுனாலதான் இந்த ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நாம ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த ஆபீஸ் அட்ரஸ் இங்கதான் இருக்குன்னு வழி சொல்றேன் சொன்னவங்க தான் காரணம்லாம் கிடையாது. ஆனா அந்த வேலைக்கு உங்களை அந்த மேடம் நீங்க போய் பாத்துப்பீங்களா? why not? போது எங்க ஷோரூம் பத்தி தெரிஞ்சிருக்கலாம். இது எப்படி வேணா நடந்திருக்கலாமே. மத்தவங்களுக்கு மேக்கப் போட்டு விஷயமே கிடையாது, விடுங்க. இப்ப அத்தைக்கு அவங்க மேல இருந்த பத்தி இவ்வளவு யோசிக்கிற அளவுக்கு கூட அவங்க உங்களை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. மீனா கேட்டு இருக்கீங்க. இப்போ மீட்ட மாட்டாங்க, சும்மா கூப்பிட்டு பேசுவாங்க. அவ்வளவு அந்த பிசினஸ்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஆர்டரே கொடுப்பாங்க. அதனாலதான் இந்த ஆர்டரை எனக்கு கொடுத்திருக்காங்க. கேட்காதீங்கன்னு சொன்னேன். அத்தைக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு அவங்க நன்றி எல்லாம் எதுவும் எதிர்பார்க்கலங்க. அதுக்கு அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சதோட இல்லாம ஆண்டியே இப்ப அவங்க கிட்ட பாசம் என்ன ஆயிடுவாங்க. ஸ்ருதி, இந்த மாதிரி விஷயம். ஆனா சில ஆட்களோட குணமே அப்படிதான். அதெல்லாம்
என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க இப்படி. என்ன கணக்கு? இல்ல நீ வந்து பார்லர் அம்மாவும் 275 வீட்டுக்கு பொருள் விக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கி ஆமா, அது எப்படி கட்டின வீட்டுக்கெல்லாம் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் சேர்த்து கொடுக்க ரோஹிணி ஞாபகம் வந்துச்சு. உங்க அண்ணன் தானே அந்த கடை வச்சிருக்காரு. அவங்க என்கிட்ட ஒரு கார்டு கொடுத்தாங்க. நான் அந்த கார்டு ரோஹிணி கிடைச்ச காரணம் நீதானா? ஆனா பார்லருக்கு தெரிஞ்ச கிளைண்ட் இதுக்கு தான் அடம் முடிச்சு கொடுப்போம்னு சொன்ன மாதிரியும் கிடைச்சதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சாது. இது இப்போ கேக்குறேன். இதெல்லாம் கேட்க வேணாமா மீனா? இப்ப நான் அதை வாங்கி கொடுத்தேன்னு சொல்றதுனால இல்ல, எனக்கு பேர் கிடைக்கணும்னு நினைச்சு நான் இது எதுவும் பண்ணல. அது சொல்றாங்க அம்மா வேற பார்லர் அம்மாவை திரும்ப தலையில தூக்கி வச்சா எப்படி? ஸ்ருதியும் இததான் சொல்லி ரோஹிணி கிட்ட சண்டை போட்டு சமாதானப்படுத்தி விட்டேன். இப்ப நீங்க இதை பேசி பிரச்சனை பெருசு நடந்தா சரிதாங்க. நீ பண்ண நல்லது தெரியும் சொல்லிருக்க, அதுக்கெல்லாம் எங்க நன்றி இருக்க போகுது. நீ தப்பு பண்ணிட்ட மீனா. அது வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்த சொல்லி இப்பெல்லாம் அத்தை ரோஹிணி மேல கோவமா இருக்காங்க. புடிச்சல அது முடிஞ்சு போனதுங்க. ஆனா இப்படாம வச்சிருக்காங்க. இந்த ஆர்டர் ரோஹிணியால சொல்ல சொன்னாங்கங்க. அதானே ஏமா குறைஞ்சது உனக்கு நன்றியாத அந்த பார்லர் அம்மா சொல்லிருக்கணும்ல. அதானே எதிர்பார்க்காதேன்னு சொல்லிருக்காங்கல்ல. யார் சொன்னா? அப்படி அர்த்தம் கிடையாது. நம்ம செய்யற வேலையில வெற்றி வரணும். வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்தாலே போதும், அந்த வெற்றி தானா. சரி, இப்ப அது என்னமோ இடத்துல நீங்க இருந்திருந்தா உங்களுக்கு இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்துக்க மாட்டீங்களா? எல்லாரும் முடியும் சொல்லி இருந்திருப்பேன். நம்ம உதவி பண்றது தப்பு. இவங்க எல்லாம் நீ பாவம் பாக்குற. ஆனா உங்களுக்கு கவலை இல்லைங்க. ஆனா நீ இவ்வளவு பெரிய உதவி பண்ணி அந்த சின்னதா உதவி பண்ணா கூட காலத்துக்கு நான் நன்றியோட இருப்பேன். ஆனா இருக்குது பாரு, மனசு கல்லா இருந்தா மட்டும்தான் அப்படிலாம் இருக்க முடியும். என்னன்னு? கடவுள் ஏன் கல்லானான் மனம் கார்ல நமக்கு பொருந்துதா? இன்னொரு வரி வரும், இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்துற. எல்லாருக்கும் நல்லவங்களா இருந்தா நம்மளே இழந்துருவோம். நீங்களும் எல்லாருக்கும் நல்லவர் தானே? அந்த பார்லரமா ஓடுகள் எல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாது போறாங்க. நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணல. அந்த எனக்கு இதெல்லாம் வராதுமா. இந்த பார்லரமா மட்டும் ஓவரா ஆடட்டும். ஆக்ஷன். என்ன சொன்னீங்க? அது உங்களை பேச சொல்லி ஆக்ஷன் பண்ண. கதை சொல்லட்டுமா நிகழ்ச்சி உங்க எல்லாரையும் கவர் அதிகமாயிக்கிட்டே போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரிப்போர்ட் பண்ணுவாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். சின்ன பசங்களுக்கு நான் சொல்ற கதைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இன்னைக்கு கதைக்குள்ள போ. கரெக்டா பேசிட்டீங்க. இங்க டைட்டில் போட்டுக்கலாம். ஸ்டார்ட். அதே மாதிரி மயில் அந்த தோகையே இருக்கும். இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு கதையோட. நாளை காட்டுல ஒரு பெரிய யானை பொட்போங்க ஒரு சின்ன மயில் அழுதுகிட்டே ஏண்டா ஏன் அழறேன்னு கேட்டுச்சு. என் தோகைய விரிச்சு நல்லா ஆடணும்னு ஆசை இருக்கு. நான் ஆடுனா அழகாவே இருக்கு. மழை எப்படி வரும் அப்படின்னு அழுதுகிட்டே